இது கருத்து நேரம். இப்போ வைரலாக போயிட்டுருக்க டாபிக் ஆட்டோ வர்சஸ் பைக் டாக்ஸி. ஸோ இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் பெண்கள் மேலே ரொம்ப அக்கறைப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி போறேன்னு கேட்டா அவன் சொல்றான் ஒரே வார்த்தை, ஏன்னா காசு கம்மியாகுது, ஏமா உங்களுக்கு சேஃபா, நான் அவரே எங்களுக்கு அண்ணன் மாதிரி தான். இதை வார்த்தைக்கு வேணாம். அதே எத்தனை ஆக்சிடென்ட் இருக்குது, ராபிட்டோ பிரேக் அடிக்கிறாங்க, மேலே டச் ஆகுது. இதெல்லாம் உரிமை எல்லாருக்குமே தப்பு தானுங்க. இது இந்த பைக் டாக்ஸி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா விமெனுக்கு ரொம்ப அன்சேஃபாக இருக்குது. எப்படி ஒரு தெரியாத ஆம்பளையை நம்பி ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்து போவாங்க, அது நம்ம சமுதாயத்துக்கு நல்லதா, அது என்ன மாதிரியான இன்டென்ஷன்லாம் போகுதுன்னு சொல்லி இவங்களோட தனிப்பட்ட எண்ணங்களை பொதுவாக விமெனுக்காக இவங்க பேசுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இப்போது இவங்க சொல்கிறபடி பார்த்தா பைக் இஸ் வெரி அன்சேஃப் ஃபார் விமன், ஆட்டோக்கள் இஸ் வெரி சேஃப் ஃபார் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மையாக நிஜத்தில் பார்த்தோன்னா நிறைய ஆட்டோக்களில் பார்த்திங்கன்னா விமனுக்கு இன்னுமே ஹராஸ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்பி போக முடியல. எஸ்பெஷலி தனியாக ட்ராவல் பண்ணுற விமனுக்கு, நைட் டைம் ட்ராவல் பண்ணுற விமனுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் சேஃப்டியை பற்றி நம்ம பார்க்க போனோன்னா, இப்போது மும்பை மாதிரி ஒரு பெரிய சிட்டிலேயே இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நியூடான ஒரு மேன் ஒரு விமன் கோச், நான் சொல்கிறது ஒரு விமன் கோச்சில் ஏறியிருக்கான். ஸோ அந்த கோச்சில் இருந்த விமனுக்கெல்லாம் அது எவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுற விமனால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த சேஃப்டியை பற்றி பேசுகிறீங்க? ஸோ உங்களுக்கு இந்த சேஃப்டி அப்படின்றத பற்றி நீங்கள் முக்கியமாக பேசணுன்னா, இங்கே இருக்கிற நிறைய இடங்களில் விமன் ரொம்ப அன்சேஃபாக இருக்காங்க, அந்த சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பேச போகிறீங்கன்னா அது ஒரு பெஸ்ட் பாயிண்ட். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்டிகுலர் குரூப்பை டார்கெட் பண்ணி இவங்க இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவங்கலாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள டேக் பண்ணுறது எனக்கு சரியாக படலை. Year-old, a 2-year-old, an 80-year-old, a 90-year-old woman. I don't think any woman or girl is safe in the country, and it is something that we all should be really ashamed of.